அருள்மிகு காமாட்சி அம்பிகை உடனுரை அருள்மிகு வெள்ளீஸ்வரப் பெருமானினுடைய விடையாற்றிக் கலைவிழாவின் தொடக்க நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்வு எய்துகிறோம். தலைமையுரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்கத்தினுடைய தலைவர் கைத்தறி கதிரவன் திருவாளர் KPK செல்வராஜ் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்வு எய்துகிறோம். நாமெல்லாம் பிறந்திருப்பது வீணே என்றால் வீணைக்காக பிறந்திருக்கிறார் அன்பு சகோதரி வீணை காயத்ரி. முன்னாள் துணைவேந்தர், தமிழ்நாடு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் வீணை காயத்ரி அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்வு எய்துகிறோம். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரி அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்வு எய்துகிறோம். இவர் ஒரு சாதனை பெண்மணி. ஆம், இசைக்கல்லூரியாக அதன் முதல்வராக பொறுப்பேற்று அதனை பல்கலைக்கழகமாக உயர்த்திய மிகச்சிறந்த சாதனை பெண்மணி. அவர்கள் வந்து இந்த நிகழ்வை தொடங்கி கொடுப்பது என்பது இந்த இசை நிகழ்வு வரக்கூடிய காலங்களில் இன்னும் இன்னும் மேன்மை பெறும் என்பதாக எங்கள் உள்ளத்துக்குள் தோன்றுகிறது என்பதை தகவலாக சொல்லி, எடுக்கும் செயல் இனிதாக நடைபெற இறை வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் எங்கு நசித்திடல் வேண்டும் என ஆலயத்தினுடைய ஓதுவார் பெருமகனார் திருவாளர் ஜெயபால் அவர்கள் வழங்கும் இறை வணக்கம். வானுலகம் மண்ணுலகம் வாழ மறைவாழ பான்மிதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்துகர மூன்று விழி நாள்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பான். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இனத்தால் போற்றி நாராண்ட பள்ளடியார் கருள் புரிந்த அருள் நந்தினட்டார் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தார் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி வேத நெறி தழை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவா. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அனைவரும் இருக்கையில் இருக்க அன்போடு வேண்டுகிறோம். மந்திரே சமகாபாகா சத்ருவாக் ஸ்தம்பனாய ச கார்யே ஜனபதே யுக்தே ஜயம் தேகி மம பிரபோ கரீஷ வர்ணரூபாய கணேசாய நமோ நம சபாமத்தேது வாக்சித்தியம் ஐஸ்வர்யம் தேகிமே பிரபோ. இது செல்வ விநாயகப் பெருமான் உரையக்கூடிய அற்புத தலம். வணங்குவோருக்கு வளங்களை வாரிக் குவிக்கும் வள்ளல் தன்மை உடைய செல்வ விநாயகர் இரட்டை விநாயகராக இருந்து எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய இந்த வெள்ளீச்சர தலத்தினுடைய வளம் தரும் வைகாசி பெருவிழாவின் விடையாற்றிக் கலைவிழாவின் தொடக்க நிகழ்வில் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்க தமிழ்நாடு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் வீணை காயத்ரி அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு குத்துவிளக்கேற்றி நிகழ்வினை தொடங்கி வைக்க அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு ஏற்றப்படுகின்ற இந்த விளக்கு நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஏற்றப்பட வேண்டும். தலைமையுரை வழங்க வந்திருக்கக்கூடிய திருவாளர் KPK செல்வராஜ் அவர்களையும் குத்துவிளக்கேற்றும் நிகழ்வில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். விளக்கை பிளந்து விளக்கினை தூண்டி விளக்கினுக்குள்ளே விளக்கினை கண்டு
விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவலுமாமே என்பார் திருமூலர். அப்படி மங்கள இசை முழங்க இன்றைக்கு ஏற்றப்படுகின்ற இந்த விளக்கு நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எழும்ப வேண்டும் என்பதை சொல்லி ஒளியாக இருக்கும் இந்த விளக்கு ஒளியாக இருக்கும் இந்த விளக்கு இந்த கலை நிகழ்ச்சிகள் முழுமைக்கும் விடையாற்றி கலை விழா எங்கும் இந்த ஒளி பரவ வேண்டும். கலைஞர்களுக்கு புகழ் கூட வேண்டும், செல்வம் கூட வேண்டும், பாராட்டு கிடைக்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை வைத்து கலைஞர்களின் வாழ்விலும் திருக்கோவிலினுடைய அடியார் பெருமக்களினுடைய வாழ்விலும் ஏற்றப்படுகின்ற இந்த ஒளியானது ஒளி வெள்ளம் பாய்ச்ச வேண்டும் என்பதை விண்ணப்பமாக வைத்து விளக்கை வணங்க வணங்க நாம் விளக்கு வடிவமாகி விடுவோம். ஏற்றப்பட்டிருக்கும் இந்த விளக்கு நம்மையும் ஏற்றம் காண செய்ய வேண்டும் என்பதை சொல்லி விளக்கேற்றி நிகழ்வினை தொடக்கி வைத்த தமிழ்நாடு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் வீணை இ. காயத்ரி அவர்களுக்கு இங்கே அரங்கில் பொன்னாடை போர்த்த திருமதி விஜயகுமாரி நாகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருள்மிகு காமாட்சி அம்பிகை உடனுரை அருள்மிகு வெள்ளீஸ்வரப் பெருமான் அருள்வாலிக்கக்கூடிய தலம், சுக்கிரன் கண்பார்வை பெற்ற தலம், சர்வேஸ்வரர் உறையும் தலம், சூலினியும் அருள்பாலிக்கக்கூடிய அற்புத தலம். இந்த தலத்தில் இதோ இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்ய விஜயகுமாரி நாகராஜ் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். சிறப்பு விருந்தினர்கள் அரங்கில் இருக்க இது வெள்ளிச்சரத்தினுடைய மாலை. இன்னும் இன்னும் புகழ் கூடவும், நீங்கள் ஏற்கனவே துணைவேந்தராக இருக்கின்றீர்கள், இன்னும் பல பொறுப்புகள் உங்களை வந்து அடையவும் திருக்கோவிலின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். கைத்தறி கதிரவன் திருவாளர் KPK செல்வராஜ் அவர்கள், தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு திருவாளர் நாகராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்த, அறங்காவலர் குழு தலைவர் திருவாளர் S. பிரபாகரன் செங்குந்தர், மன்னிக்கவும், திருவாளர் M. சண்முகநாதன் செங்குந்தர் அறங்காவலர் அவர்கள் மலர் மாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். இதான் தலைவருக்கு அழகு. எல்லோரையும் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சும்மா இருப்பது தலைவருக்கான அழகு. நினைவு பரிசினை கைத்தறி கதிரவன் திருவாளர் செல்வராஜ் அவர்களுக்கும், முன்னாள் துணைவேந்தர் தமிழ்நாடு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தினுடைய வீணை இ. காயத்ரி அவர்களுக்கும் வழங்கியிருக்கிறார்கள். மெத்த மகிழ்ச்சி. விழாவில் வந்து கலந்து கொண்டு சிறப்புரையும் நல்க இருக்கக்கூடிய உங்களுக்கு திருக்கோவிலின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை இப்பொழுதே சொல்லி, பொதுவாக நான் வேறு கிரகங்களில் சாப்பிடுவதில்லை, வேறு வீட்டில் சாப்பிட்றதில்லை. ஏன்னா அந்த வீட்டினுடைய தெய்வம் அதை உண்டிருக்கும், அதனுடைய எச்சத்தை தான் நான் சாப்பிடுகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சிங்கன்னா அந்த தெய்வம் சாப்பிட்ருக்கும், அதோட எச்சத்தை தான் நாம் சாப்பிட்றோம். ஆவி அவனுக்கு அன்னம் நமக்கு என்பது முறை. வேறு வீடுகளில் நான் சாப்பிடுவது வழக்கமில்லை. ஆனால் வீணை காயத்ரி அவர்கள் செய்தால் எதை செய்தாலும் சாப்பிடுவது என்றொரு உறுதியை பிரதிஜையை நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்றுக்கொண்டேன். என்ன காரணம்னு சொன்னால், சன் டிவியில் அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், விஐபி சமையல்னு ஒரு நிகழ்வு வந்தது. அந்த விஐபி சமையல் நிகழ்வில் வீணை காயத்ரி அம்மா அவர்கள் கலந்து கொண்டார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? தாய்மார்கள் குறித்து கொள்ள வேண்டும், நாம் உணவு சமைக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு இறைவன் பெயரை சொல்லிக்கொண்டே சமைத்தால் அந்த உணவு வீணாகாது, அந்த உணவை சாப்பிடுகின்றவர்களுக்கும் நோய் வாராது என்று சொன்னார்கள். அப்படித்தான் நான் சமைக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த சொல் இருக்கிறதல்லவா, என்னுடைய உள்ளத்துக்குள்ளாக பதிந்த சொல் என்பதை சொல்லி, அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்குகிறார்கள் என்றால் ஒரு சொல்லே என் உள்ளத்துக்குள் தைத்தது, இன்னும் பல சொற்கள் பேச இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொலல் வலன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யார்க்கும் அரிது என்ற வள்ளுவத்தின் அடிபற்றி அவர்தம் சிறப்புரை. திரு KPK செல்வராஜ் அவர்கள், திரு நாகராஜன் அவர்கள், திரு பிரபாகரன், திரு சண்முகநாதன் அவர்கள், இங்கே வந்திருக்கும் பக்தர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கோயிலுக்கு வந்தது. இந்த கோயிலோட சிறப்பு இங்கே காமாட்சி அம்மன் அவ்வளோ ஒரு அழகு. எல்லா தெய்வமும் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச தெய்வம் காமாட்சி.
அதுவும் இல்லாமல் அது சுக்கிரனுக்கு ரொம்ப உகந்த ஒரு கோயில், கலைகளுக்கு சுக்கிரன். ஸோ ரொம்ப கரெக்டாக இங்கே கலை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுக்கிரன் கோயில் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற அந்த கோயிலில் கலை நிகழ்ச்சி நடக்கணும். அது இப்போது 3 வருஷமாக நடக்கிறதுன்னு தெரிஞ்ச எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி திருமதி நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் ரொம்ப அருமையாக பாடுவாங்க. அவங்க குழு அனந்தலக்ஷ்மி, அப்புறம் மணிகண்டன், ஏஎஸ் கிருஷ்ணன் அவர்கள், மோர்சிங் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட், ரொம்ப மோர்சிங்லேயே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வந்து வாசிக்கிறது. அது இந்த கலைகளுக்கு அப்படின்ற ஒரு கோயில். இது எதுக்குன்னா சுக்கிரன் இங்கே ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும், சுக்கிரன் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு தான் வரணும்னு நானும் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி. ஸோ இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் டெம்பிள், அவ்வளோ பழைய கோயில். என் சின்னப்போ கூட நான் வந்திருக்கேன், எங்கள் அப்பா கூப்பிட்டுன்னு வந்திருந்தார் இங்கே. ஸோ இந்த கோயிலுக்கு நான் இன்றைக்கி வந்தது என்னோடய பாக்கியம். இது சபாலாம் நிறைய வாசிப்போம், பாடுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். கோயிலில் பாடுறது, கோயிலில் வாசிக்கிறதே தனி. இது எதுக்குன்னா ஒரு தெய்வீகமான அந்த வைப்ரேஷன். இந்த கலைகளே தெய்வத்தினால வந்த கலை. இங்கே பாடுறதுல வாசிக்கிறதுல இருக்கிற ஒரு பியூட்டி எங்கே பண்ணாலும் இருக்காது. அதுவும் இந்த மாதிரி ஒரு பவர். இங்கே சரபேஸ்வரர் பூஜை கூட நான் கலந்துட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல இதே இடத்துல தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே. ஆமாம். ஸோ நான் வந்திருக்கேன். இங்கே ஸ்டேஜ் போட்டு இங்கே கச்சேரியெலாம் நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜாஸ்தி நான் பேச மாட்டேன். அவர் திரு செல்வராஜ் அவர்கள் ரொம்ப நல்லா பேசுவார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குத்துவிளக்கேற்றி நிகழ்வினையும் துவக்கி வைத்து கொடுத்திருக்கக்கூடிய முன்னாள் துணைவேந்தர் வீணை காயத்ரி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி, கைத்தறி கதிரவன் தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்கத்தினுடைய தலைவர் திருவாளர் KPK செல்வராஜ் அவர்களினுடைய தலைமையுரை. பேரன்பு கொண்ட பக்தி பெருமக்களே, இன்று விளையாற்றி கலை நிகழ்ச்சி அருள்மிகு காமாட்சியம்மன் உடனுரை அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோவிலிலே சிறப்பாக திரு காயத்ரி வீணை காயத்ரி அவர்களால் தூங்கப்பட்டு குத்துவிளக்கேற்றி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழுக்கு முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். முத்தமிழிலும் இயல் இசை நாடகம். அதிலே இந்த பத்திரிகையிலே இசையும் நாடகமும் தான் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். இயலுக்கு காணவில்லையே என்று நான் இந்த அழைப்புதலை பார்த்து கொஞ்சம் வியந்தேன். ஆனால் இங்கு வந்த பொழுதுதான் தெரிந்தது, இந்த நேர்முக வர்ணனையாளர் இயலாக அவர் உன்னை தினசரி பேசப் போகின்றதே ஒரு பெரிய இயல்தான். அப்பேற்பட்ட ஒரு வர்ணனையாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவருக்காக நாம் வாழ்த்துக்கின்றோம் முதல்ல. ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த சிறப்பு நடக்காது. அப்பேற்பட்ட சிறப்பு. இந்த நிகழ்வை கடந்த 3 ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கின்ற இந்த அறங்காவலர் குழு தலைவர் பிரபாகரன், நாகராஜன், சண்முகநாதன் மற்றும் அவருக்கு பக்கபலமாக இருக்கின்ற கார்த்திகேயன் மற்ற அனைத்து அறங்காவலர்களையும் நாம் வாழ்த்துகின்றோம். சொல்லுவார்கள், தமிழ்தான் உலகின் முதல் இசை என்று சொல்லுவார்கள். ஏன் என்று கேட்கின்ற பொழுது, முதல் மொழியும் தமிழ் மொழி, அப்பொழுது தமிழ் மொழியில்தான் இசையும் தோன்றிருக்க முடியும் என்று அந்த வாக்கியம் சொல்லுவார்கள். அதுபோல ஒருவருக்கு எத்தனை பட்டங்கள் கிடைத்திருந்தாலும் அந்த பட்டங்களால் அவர்கள் புகழ் பெற்றவர்கள் அல்ல, அவர்களால் தான் அந்த பட்டத்திற்கு புகழ் சேர்க்கும். அதுபோல ஒவ்வொரு இசைக்கலைஞர்களுக்கும் ஒவ்வொரு அந்த பட்டப்பெயர் இருக்கும். ஆனால் நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் காயத்ரி அவர்களுக்கு அவர்கள் வாசிக்கின்ற வீணையே பட்டமாக கிடைத்திருக்கிறது என்றால் அது யாருக்கும் கிடைக்காது. அந்த வாத்தியத்திற்கு கிடைத்த பெருமை என்று அவர்களை சொல்லலாம். அவர்கள் நாங்களெல்லாம் சின்ன வயதிலே, நீங்களும் கூட ரசித்திருக்கலாம், அப்பொழுதெல்லாம் வானொலியில் தான் நாங்கள் எல்லாம் இசையை கேட்டுக்கொண்டிருந்தோம். பின்னால் ஒளி நாடா வந்தது, டேப் ரெக்கார்டரில் அந்த கேசட்டை போட்டு கேட்டுக்கொண்டிருந்தோம். அதற்கு பின்னால் தட்டு வந்தது, இசைத்தட்டு வந்தது. அதற்கு பின்னால் பார்க்கிறோம் என்றால் எல்லாம் யூடியூப்பில் தான் பாட்டெல்லாம் வந்துட்டுருக்குது. ஆனால் யூடியூப்பில் வந்தாலும் நாம் அனைத்து பாடல்களையும்
இலவசமாக ரசிக்க முடிகிறது என்பதுதான் இப்பொழுது நமக்கு அந்த கம்ப்யூட்டர்கள் எல்லாம் அந்த காலமெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்ற கொடைதான். அந்த இசையை ரசிப்பதற்கு நாம் இப்பொழுது யூடியூப் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வீணைக்கு தமிழகத்திலே எடுத்துக்கொண்டோம் என்றால் 2-3 பேர் தான் அதிலே புகழ் பெற்றிருந்தார்கள். ஆனால் சிறு வயது முதல் காயத்ரி அவர்களுடைய இசையை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதனால் நானும் இசையால் கவரப்பட்டேன். இவர் மட்டுமல்ல, வீணை பாலச்சந்தர் எல்லாம் நாங்கள் போற்றி பாராட்டிய வீணை கலைஞர்கள். அதுபோல இந்த வீணைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற சரஸ்வதியருடைய அந்த அவர்களுடைய கருவியாக இருக்கின்ற வீணையை இப்பேற்பட்ட காயத்ரி என்ற பெண் வாசிப்பது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது. அவரை நாம் இங்கு அவருடைய இசையை கேட்காவிட்டால் கூட அவர் நம்முடைய வந்திருப்பதே ஒரு சுகமான அனுபவமாக இருக்கின்றது. அவர் சொன்னார், காமாட்சி அம்மன் எனக்கு பிடித்தவர்கள் என்று சொன்னார்கள், பிடித்த அந்த இறைவன் என்று சொன்னார்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, செங்குந்த பெருமக்கள் அனைவருக்கும் அவள் குலதெய்வமாக இருந்து எங்களை பராமரித்து வருகிறார். அப்பேற்பட்ட காமாட்சி அம்மன் இங்கு முதன்மை ஸ்தாபனத்திலே இருந்து வருகின்ற காரணத்தினால் இதை செங்குந்தர்கள் பராமரித்து வருகிறார்கள். செங்குந்தர்கள் எங்கிருந்தாலும் ஆன்மீக பணியிலே முதலில் நிற்பார்கள். அதிலே சென்னையிலே கூட இந்த கோயில், சைதாப்பேட்டையிலே ஒரு கோவில், திருமலிசையிலே ஒரு கோயில், காஞ்சிபுரத்தில் எடுத்துக்கொண்டால் பாதி கோயில்கள் செங்குந்தர்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அவர்களால் கட்டி புனரமைக்கப்பட்டு பராமரித்து வருகின்றது. ஆக செங்குந்தர்களுடைய ஆன்மீக பணி எங்கிருந்தாலும் சிறக்கும் என்று சொல்லி இந்த விடையாற்று விழா துவக்க விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பாக பேசிய காயத்ரி அவர்களுக்கும், அரங்காவலர் குழுவுக்கும், அர்ச்சகர்கள் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் நான் வாழ்த்தி வரவேற்று, வருகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த இசை பொக்கிஷமாகட்டும், பரதநாட்டியங்களாகட்டும், நீங்கள் கண்டும் கேட்டும் மகிழ தினசரி ஆலயத்திற்கு வந்து காமாட்சி அம்மன் அருளையும் வெள்ளீஸ்வரர் அருளையும் அனைவரும் பெற்றுயுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருள்மிகு காமாட்சி அம்பிகை உடனுரை அருள்மிகு வெள்ளீஸ்வர பெருமான் திருக்கோவில் சார்பாக நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. அரங்காவலர் குழு தலைவர் திருவாளர் எஸ் பிரபாகரன் செங்குந்தர் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அரங்காவலர் திருவாளர் எஸ் நாகராஜன் செங்குந்தர் அவர்களும், அரங்காவலர் குழு தலைவர் திருவாளர் பிரபாகரன் செங்குந்தர் அவர்களும், சண்முகநாதன் செங்குந்தர் அவர்களும் மூவரும் இணைந்து வழங்க அன்போடு வேண்டுகிறோம். கைத்தறி கதிரவன் திருவாளர் KPK செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து தமிழ்நாடு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் வீணை காயத்ரி அம்மா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வெள்ளிச்சரம் 20 ஆண்டுகள் உடைய சுக்கிர காலம். அது எல்லா விதமான வளத்தையும் நலத்தையும் கலைகளுக்கு உயர்த்தி தரக்கூடிய அந்த சுக்கிரேஸ்வரர் உறையும் தலம். நீங்கள் மேடையினுடைய வலதுகை பக்கம் பார்த்தால் சுக்கிரேஸ்வரர், சரபேஸ்வரர், இடதுகை பக்கம் பார்த்தால் நவக்கிரகங்கள், பின்னாலிருந்து அருள்மிகு காமாட்சி அம்பிகை உடனுரை வெள்ளீஸ்வரர் ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்வானது களை கட்டுகிறது. குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கொடுத்த தமிழ்நாடு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் வீணை காயத்ரி அவர்கள் ஒரு சில கருத்துகள் கூற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்தம் கருத்துகள். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். முக்கியமாக ஆடியோ கார்த்திக் அவரோட பேர் சொல்ல மறந்துட்டேன். எதுக்குன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை காண்டாக்ட் பண்ணி அழைச்சது. அவர் மைக் வச்சாருன்னா இந்த எல்லாருக்கும் சந்தோஷம். என்னன்னா எங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் யார் இன்றைக்கி மைக் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்போம். அவர் பேர் சொன்னால் அப்பா அப்படின்னு நிம்மதியாக இருப்போம். பிகாஸ் அவருக்கு அவ்வளோ ஞானமாக வைப்பார். மைக்குன்னா அவ்வளோ ஃபேமஸ், அவ்வளோ நல்லா, சச் அ குட் ஹியூமன் பீயிங், ரொம்ப நல்ல மனிதர். அவர் என்ன ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்டது ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அது சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ. இதுதான் பெரியவர்களுக்கான அழகு. யாராவது ஒன்றை விட்டதுனால என்ன இப்போ அப்படின்னு போயிடுவாங்க. அவர்கள் இங்கே சிறப்பு விருந்தினருக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், முன்னாள் துணைவேந்தர். இருந்தாலும் அவையிலேயே மன்னிப்பு கேட்கிறார் என்றால் அது அவருடைய பெருந்தன்மை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேம். இது அருள்மிகு காமாட்சி அம்பிகை உடனுரை வெள்ளீஸ்வர பெருமான் எங்கள் குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்வார், எங்களுக்கு ஏற்றங்களை தருவார் என்பதாக உங்கள் வாக்கு பலிக்கிறது என்பதை சொல்லி அரங்கில் நான் முன்பே சொன்னேன், ஈசானம், தத்புருஷம், வாமஜாதம், தத்புருஷம் என 5 முகங்கள் கொண்ட சிவபெருமானினுடைய 5 முகங்களைப் போல திருவாளர் குமார்
திருவாளர் செல்வம், திருவாளர் கஜேந்திரன், திருவாளர் விக்னேஷ், திருவாளர் வரதன். அனைவருக்கும் வணக்கம். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விடையாற்றை கலை விழாவில் வருகை தந்த ஐயா பெரியவர் செல்வராஜ் அவர்களுக்கும் அம்மா காயத்ரி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா சிறப்பாக தொகுத்து வழங்கி கொடுக்கிற திரு சுந்தரராமன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாராட்டு நினைவு பரிசு. அடுத்தபடியாக இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கும் விளையாட்டு விழா 10 நாட்கள் எங்கள் நடைபெறுவதால் அனைத்து கலைஞர்களும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஜாம்பவான்களை திருக்கோயிலுக்கு வர வைக்கல எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எனது நெருங்கிய நண்பர் திரு கார்த்திக் ஆடியோ அவர்களுக்கு கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு ஏகேபி தவில் ஜாம்பவான் நாளைக்கு அவங்க கச்சேரி. அதே மாதிரி நடன கச்சேரி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பரதநாட்டியம் 2 ஸ்லாட் 6லேருந்து 7:30, 7:30லேருந்து 9 மணி வரைக்கும். இதில் நடுவில் நிறைய பேர் எங்களுக்கு வாய்ப்பு கேட்கணுன்றனால தவிர்க்க முடியாத காரணத்தினால 5லேருந்து 6 மணிக்கு ஒரு ஸ்லாட்டை ஏற்படுத்தி அந்த திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்களுக்கும் நாங்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதுலேயும் மிகப்பெரிய ஜம்பவான் ரகுமாயி ராமன் அவங்களும் பாட வராங்க. தொடர்ந்து எல்லாரும் நீங்கள் வருகை தந்து ஆதரவு தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது நாதஸ்வர கலைஞர்களுக்கு மரியாதை செய்யப்படும். நாதஸ்வர கலைஞர்கள் மேடைக்கு வர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவபெருமானினுடைய 5 முகங்களைப் போல திருவாளர் குமார், திருவாளர் செல்வம், திருவாளர் குமார் அண்ணா, திருவாளர் செல்வம், திருக்கோயில் நாதஸ்வர கலைஞர் அவர். கலைஞர் என்ற அடிப்படையில் பார்த்தால் செல்வம் அவர்களைத்தான் முதலில் அழைக்க வேண்டும். இருந்தாலும் திருக்கோயிலினுடைய ஆஸ்தான வித்வான் என்ற காரணத்தினால் திருவாளர் குமார் அவர்களை அழைத்திருக்கிறோம் என்பதை சொல்லி அடுத்து திருவாளர் செல்வம். இது செல்வ விநாயகர் உறையும் தலம். நிறைய செல்வம் கிடைக்க வேண்டும். இங்கே இசைக்கலைஞராகவும் செல்வம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்து திருவாளர் கஜேந்திரன் அவர்கள், ஆலயத்தினுடைய இசைக்கலைஞர். அரங்கத்தில் இருப்பவர்கள் கரவொலி எழுப்பலாம். வாசித்து சிவந்த கரங்களுக்கு நம் கரங்கள் தட்டியேனும் சிவக்கட்டுமே. திருவாளர் விக்னேஷ், திருவாளர் வரதன், மிக்க மகிழ்ச்சி. இந்த இடத்தில் நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்க ஆசைப்படுகிறேன். போன முறை ஏகே பழனிவேல் அண்ணா அவர்கள் ஏகே பழனிவேல் அண்ணா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். இந்த முறை அவர்கள் ஒரு நிகழ்வு தர இசைத்திருக்கிறார்கள். அடுத்த முறை வீணை இசை கச்சேரி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தை திருக்கோவிலின் சார்பாகவும் தர்மகர்த்தா அரங்காவலர்கள் குழு சார்பிலும் அடியார் பெருமக்கள் சார்பிலும் நான் முன்வைக்கின்றேன். அதிக பிரசங்கித்தனமாக இருந்தால் மன்னிக்கவும். நவராத்திரிக்கே அழைத்து விடலாம், அது அவர்களுடைய நேரத்தை பொறுத்தது. ஏனென்றால் சரஸ்வதி வீணையோடு மிகுந்த பிஸியாக இருக்கக்கூடிய நவராத்திரி தருணம். இருந்தாலும் கேட்கின்றோம். அது அடுத்த இசை நிகழ்ச்சி. ஓகே, மிக்க மகிழ்ச்சி. ஓகே, அடுத்து இன்றைக்கு விளையாட்டு விழா நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வாக யுவகலா பாரதி டாக்டர் திருமதி நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களினுடைய பாட்டு இடம்பெற இருக்கிறது. அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமகிழ்வு எய்துகிறோம். பாரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், கலைமாமணி AS கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். இசை கலைஞர்களை அரங்கிற்கு அழைப்பதில் பெருமகிழ்வு எய்துகிறோம். அரங்கில் அவர்களுக்கான சிறப்பு செய்ய சிறப்பு விருந்தினர்களை அன்போடு வேண்டுகிறோம்.